Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஒரு பக்கம் ராகுல் ராகுல் ராகுல், இன்னொரு பக்கம் மோடி 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 என்று சென்னையிலிருந்து நாகர்கோயில் வந்த வந்தே பாரத் ரயிலை வரவேற்பதில் கன்னியாகுமரி காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே போட்டா போட்டி நிலவியதால் அங்கே பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் பிரசித்தி பெற்ற வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை சென்னை நாகர்கோயில் இடையே பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனை வரவேற்க ரயில்வே துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இந்த ரயில் சேவையை கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் அளித்த கோரிக்கையால் தான் கிடைத்தது என்று காங்கிரஸ் கட்சியினரும், இது பாஜகவின் பிரதமர் மோடி தாமாக வந்து நாட்டுக்கு அளித்த பரிசு என்று பாஜகவினரும் சொல்லியதால் கிரெடிட்ஸை யார் எடுத்துக் கொள்வது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. மேலும் இரு தரப்பினரிடையே வரவேற்பு நிகழ்ச்சியில் யார் முன்வரிசையில் நிற்பது என்பதிலும் போட்டா போட்டி நிலவியது. கட்சி கொடிகளை உயர்த்தி காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் கோஷம் எழுப்பியதால் இரு கட்சியினரும் மோதிக்கொள்ளும் சூழல் ரயில் நிலையத்தில் உருவானது. போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர்கள் அடங்கவில்லை. தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கட்சியினர் கையில் இருந்த கொடிக்கம்பங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதன் பின்பு ராகுல் ராகுல் என காங்கிரஸ் கட்சியினரும், மோடி மோடி என்று பாஜகவினரும் கோஷங்கள் எழுப்பி ரயில் நிலைய நிகழ்ச்சியை தொடர விடாமல் இடையூறு செய்த வண்ணம் இருந்தனர். இதனால் வந்தே பாரத் ரயில் பரபரப்புக்கிடையே ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.